அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிதிஷ் முரளிமோகன். நம்முடைய தமிழ்நாட்டுடைய சட்டசபை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி, பிக் பாஸ் இந்த மாதிரியான ஒரு காமெடி ஷோஸ் நடக்கக்கூடிய ஒரு ஷோ மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய ஒரு சட்டமன்றம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர்கள்லாம் உட்கார்ந்த இடம். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், அப்புறம் நம்முடைய கக்கன் அவர்கள், அது மட்டும் இல்லாம நம்முடைய அறிஞர் அண்ணா, அதே மாதிரி நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள், இவங்கெல்லாம் வந்து உட்காந்து அப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை திறனோட, அந்த தமிழ் பேச்சு ஆற்றலோட, ஒருத்தவங்க திட்டுறதா இருந்தா கூட அந்த தமிழ் ஆற்றல் அவ்வளவு நுணுக்கமா இருக்கும். இதை பார்க்கும்போது என்ன வார்த்தை ஞாபகம் வருதுன்னா, அந்த 1001 ஒரு பாட்டு ஒண்ணு வரும். சொல்லாடி அவை எங்கேன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த சொல்லாடி அவை எங்க அப்படின்னு தமிழக மக்களே தேடுறாங்க. மாத்தி மாத்தி விமர்சனங்களையும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிறாங்களே தவிர மக்கள் பிரச்சனையை பத்தி சட்டசபையில பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா தெரியல. இவர் என்னடானா உதயநிதி சார் பாத்தீங்கன்னா அவரை பார்த்து சங்கின்றாரு. இவர் என்னன்னா பாத்ரூம்ல உட்காந்து, இந்த பாத்ரூம்ல எல்லாம் உட்காந்து அதெல்லாம் பேசக்கூடிய வார்த்தையா சட்டசபையில? அது எவ்வளவு பெரிய இடம். ஒரு தமிழகத்துக்கு பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வரக்கூடிய இடம் அந்த இடம். அந்த இடத்துல உட்காந்து மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே தவிர தமிழக மக்களுக்கு எதுவும் பண்ற மாதிரி தெரியல. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தா தமிழ்நாடு என்ன ஆகும்னு தெரியல.